Good morning student and good morning viewers. Today class we are going to discuss about the periodic table. Periodic table in particularly for P block elements. And previous class la pathinga appadina நான் காமனா வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் பத்தி சொல்லியிருந்தேன். s orbital how many electrons are occupied and p electrons எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். p electrons occupied ஆகுது சரியில்ல அந்த குரூப் எவ்வளவு இருக்கு பீரியட்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நிறைய 18 groups and 7 periods இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ஆஃபா பிரின்சிபலையும் நம்ம ஈஸியாக எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்றதையும் பார்த்தோம். இப்போ பி பிளாக்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா போரான் ஃபேமிலி, கார்பன் ஃபேமிலி, நைட்ரஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன் ஃபேமிலி, அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னர்ட் கேஸ் ஃபேமிலி, அதாவது ஹீலியம், நியான், கிரிப்டான், செனான் வரைக்கும் வரும். அந்த மாதிரி ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்கும். இதை வந்து நம்ம குரூப்பாக தான் பிரிச்சிருப்போம். 13th குரூப்பு, 14th குரூப்பு, 15th குரூப்பு அந்த மாதிரி பிரிச்சிருப்போம். 17, 18 வரைக்கும் நம்ம பிரிச்சிருப்போம். இப்போ பர்டிகுலராக பி பிளாக் எலிமெண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டின் நிறைய இடத்துல கேட்பாங்க. அந்த இன்னட் பேர்னா என்ன, இன்னட் பேர் எஃபெக்ட் எப்படி அப்படின்றதையும் பார்ப்போம். இப்போ இந்த பி பிளாக் எலிமெண்ட்டை எப்படி வந்து சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றதையும் நான் சொல்றேன். இப்போ பீரியோடிக் டேபிள் பார்த்தீங்க அப்படின்னா பீரியோடிக் டேபிளில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பி பிளாக் எலிமெண்ட்ஸ் இல்லையா. அந்த பி பிளாக் எலிமெண்ட்லேயே பர்டிகுலராக எதை பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா நிறைய குரூப்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்னன்னா 13th குரூப் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். frequently asked question. இது வந்து 13th குரூப் என்ன அப்படின்னா போரான் ஃபேமிலி. இதை வந்து போரான் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி சொல்றோம். why we are அதாவது why this is the for boron family அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா boron is placed in a first place. இதுதான் வந்து இந்த பிளாக்ல, அதாவது 13th குரூப்ல பி பிளாக்ல ஃபர்ஸ்டா இருக்கக்கூடியது போரான் இல்லையா. சரி, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா போரான். இதோடது வந்து 5 அட்டாமிக் நம்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா 5. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா போரான். அடுத்தது என்ன அப்படின்னாக்கா அலுமினியம். இதை வந்து எப்படி ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றதையும் நான் சொல்றேன் உங்களுக்கு. போரான், அலுமினியம், கேலியம், அடுத்தது இண்டியம், அடுத்தது தாலியம். இதில் நியோடினம் இருக்கும், அது நமக்கு தேவை கிடையாது. இதை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத ஒரு சிம்பிளாக நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். எப்படி அப்படின்னாக்கா இதில் வந்து பி எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஏ எடுத்து எழுதிக்கோங்க. இதில் வந்து ஜி எடுத்து எழுதிக்கோங்க. இது வந்து ஐ எடுத்து எழுதிக்கோங்க. இதில் வந்து டி எடுத்து எழுதிக்கோங்க. இதை எப்படி நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னாக்கா ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போகிறவங்க எப்போதும் பேக் எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐடி பேக். ஓகே, ஐடி கம்பெனியில் பேக், அதாவது பேக் ஐடி கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. பேகு ஐடி கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. பி அப்படின்றது போரான், பேகு ஐடி கம்பெனிக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, இதுதான் சிம்பிளாக நம்ம சொல்லக்கூடியது. சரி, இதில் வந்து இது வந்து சிம்பிள். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அட்டாமிக் நம்பர் ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அட்டாமிக் நம்பர் இது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 5 அட்டாமிக் நம்பர், இதுக்கு வந்து 13, இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 31, இதுக்கு வந்து 49, இதுக்கு வந்து 81. யா, இட் இஸ் 49, இது வந்து 81. இது வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா போரான், இது வந்து என்ன அப்படின்னா அலுமினியம், ஓகே. அடுத்தது கேலியம், இது வந்து இண்டியம், இது வந்து தாலியம், இதான் இதோட அட்டாமிக் நம்பர்ஸ். இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா இதுல வந்து நான் ஸ்டார் போட்டு இந்த இடத்துல எழுதுறேன். இதுல வந்து இது வந்து ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா இந்த போரான் ஃபேமிலியோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்னாக்கா ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரொம்ப முக்கியமானது. இது என்ன அப்படின்னா பாருங்க NS2NP1. சரி, இப்போ நம்ம அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னாக்கா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். சரி, இதில் வந்து 5 நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் 1s2 2s ஆஃபா பிரின்சிபலில் பிரிக்கணும் இல்லையா.
அப்போ வந்து 5 வந்து என்ன வரும் 1s2, அடுத்தது 2s2 2p1. பாருங்களேன் 1s2 2s2 2p1. இது எப்போதுமே இந்த ஃபேமிலி 13th ஃபேமிலி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது வந்து மீன்ஸ் இன்னர் கேஸோட தொடர்புடையது. அப்போ இது வந்து என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இப்படி எழுதிக்கலாம், ஹீலியம் 2s2 2p1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஹீலியம் 2s2 2p1 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்கா இது பார்த்தீங்கன்னா அலுமினியத்துக்கு வந்து எப்படி வரும் அப்படின்னா 1s2 13 எழுதும் இல்லையா, 1s2 2s2 2p6, அடுத்தது 3s2 3p1 3s2 3p1. பாருங்க இந்த 1s2 2s2 2p6 வந்து என்னன்னா ஹீலியம். நியானுக்கு வந்து 10, அப்போ வந்து நியான். அப்போ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா பாருங்க, நியான் 3s2 3p1. எல்லாமே எப்படி முடியுது 2s2 2p1 3s2 3p1. அடுத்தது கேலியம். இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா 31 வரணும் இல்லையா, 1s2 2s2 2p6 3s2 அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3p6, அடுத்தது 3p6க்கு அப்புறம் 4s2 ஓகே 4s2 3d10 அடுத்தது 4s2 4p1 இல்லைங்களா. இது எல்லாமே இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனா ஹீலியம் நியான். இது வந்து இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர்கானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ரிமைனிங் உள்ளது என்ன அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னா ஆர்கான் 3d10 4s2 4p1. ஏன் வந்து 3d10 வந்து எடுத்துக்கல, ஆர்கானிக் பதிலாக வேற ஏதாவது போடலாமே அப்படின்னா ஜென்ரலாக புரியணுன்றதுக்காக நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு இன்னர் ஃபேமிலியோட கொஞ்சம் தொடர்புடையது அப்படின்றதுக்காக அழகாக நம்ம ஷிஃப்ட் பண்ணி போட்டே வரோம். அப்போ பாருங்க லாஸ்ட்ல வந்து இது எதில் முடியுது, இதில் வந்து 2s2 2p1, அடுத்தது பார்த்தீங்கன்னா 3s2 3p1 முடிஞ்சிச்சு, அடுத்தது 4s2 4p1. ஃபைனலாக இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லை தான் நம்ம வந்து பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டியம் வந்து பார்த்தீங்கன்னா இது 49. இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், ஹீலியம் நியான் ஆர்கான். இதோட இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நிறைய போட்டே போகலாம். உங்களுக்கு நான் வந்து ஆஃப் பிரின்சிபல்ல சொன்னேன் இல்லையா, அதே மாதிரியே நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிட்டு இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்னர் கேஸான கிரிப்டான், ஹீலியம் நியான் ஆர்கான் கிரிப்டானோட சேர்ந்தது. இது வந்து எப்படி வரும் அப்படின்னாக்கா 4d10, இது வந்து 5s2 5p1. பாருங்க அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல என்ன இருக்கு, s2 5s2 இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எழுத போகிறது எது அப்படின்னாக்கா தாலியம். இந்த தாலியம் வந்து என்ன எழுதலாம் அப்படின்னாக்கா ஆர்கான் கிரிப்டான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெனானோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ZE இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா 4f 14, அடுத்தது 5d10 அடுத்தது 6s2 6p1. ஓகே பாருங்க அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் எல்லாமே இந்த ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு ஈக்குவலாக இருக்கு. n அப்படின்றது அது இருக்கக்கூடிய அதாவது பீரியட். இது வந்து என்ன, இது வந்து பாருங்க இது வந்து 3, இது வந்து 4, இது வந்து 5, இது 6, இது வந்து குரூப் இல்லைங்களா. நம்ம லெஃப்ட் டு ரைட்டு டாப் டு பாட்டம் பார்த்தோலே அதை தான் சொல்கிறோம். இப்போ 13th குரூப்போட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 13th குரூப்னா என்னன்னா போரான் ஃபேமிலி, அதோட ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்னன்னு சொல்கிறோம் ns2 np1. இது வந்து எதுக்குன்னா இன்னர் கேஸோட இதை கம்பேர் பண்ணுறோம். ஹீலியம் நியான் ஆர்கான் கிரிப்டான் செனான் இல்லையா. போடும்போது பார்த்தீங்கன்னா ஃபைனலில் வந்து 2s2 2p1 3s2 3p1 4s2 5s2 6s2ன்னு சொல்லிட்டு வந்திருக்கு. 1 2 3 4 5 1 2 3 4 5. இதுதான் நம்ம ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுவோம். இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் வந்து 2-3 இருக்குது. என்ன அப்படின்னாக்கா இதில் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு. இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வச்சு தான் இது வந்து இன்னர்ட் கேஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இதில் இருக்கக்கூடிய ஆக்சிடேஷன் நம்பர் பாருங்க என்ன அப்படின்னாக்கா இந்த போரானும் அலுமினியமும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா
இந்த போரானும் அலுமினியமும் காமனாக வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் வந்து இருக்கும். +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்கும். ரிமைனிங் இருக்கக்கூடிய அலுமினியம், கேலியம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேலியம், மூணுத்துக்குமே போத், அதாவது 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இருக்கும். 1 + 1, இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னாக்கா +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. சரி, இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து அலுமினியம், கேலியம், தாலியம், இண்டியத்துலேருந்து போரான் வந்து டிஃபர் ஆகும். எதுல அப்படின்னாக்கா அதில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா திஸ் ஆர் ஆல் தி மெட்டாலிக் இன் நேச்சர். இது என்ன அப்படின்னாக்கா இது வந்து என்ன அப்படின்னா போரான் மட்டுமே வந்து மெட்டலாய்டு. இது வந்து எக்ஸப்ட் போரான் வந்து என்ன அப்படின்னாக்கா மெட்டலாய்டு. இது அடுத்தது மற்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னாக்கா மெட்டாலிக் இன் நேச்சர். இது எல்லாமே வந்து என்னவா இருக்கும், இண்டியம், கேலியம், தாலியம், இது எல்லாமே என்னவா இருக்கும் அப்படின்னா மெட்டாலிக் இன் நேச்சராக இருக்கும் அப்படின்றாங்க. ஓகே, இது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். இதில் வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் நிறைய நம்ம சொல்லியிருக்கோம். கான்ஃபிகரேஷன் ஒன்று சொல்லியிருக்கிறோம். அடுத்தது ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா மெட்டலாய்டு. இது போரான் வந்து மெட்டலாய்டு எக்ஸப்ட் இது, அதாவது அலுமினியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டாலிக் இன் நேச்சராக இருக்கும் எக்ஸப்ட் போரான் வந்து என்ன இன் நேச்சர் அப்படின்னா மெட்டலாய்டு இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். இதில் இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிறதுனால இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு எஃபெக்ட் ஒன்று இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் எழுதுகிற இந்த இடத்துல முக்கியமான எஃபெக்ட். இது என்ன எஃபெக்ட் அப்படின்னா இன்னர்ட் பேர் எஃபெக்ட். ஓகேங்களா, இது வந்து இன்னர்ட் பேர் எஃபெக்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இதெல்லாமே ஹெவி மெட்டல்ஸ் இல்லைங்களா. இந்த ஹெவி மெட்டல்ஸ்ல லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 2 ஆக்சிடேஷன் மீன்ஸ் எல்லாத்துலயும் 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல 2 நம்பர்ஸ் இதுல என்ன இருக்கும் அப்படின்னா 2 அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ஸ் வந்து இருக்கு. அவுட்டர் மோஸ்ட் ஷெல் பாத்தீங்க அப்படின்னா அதை வச்சு நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்லியிருக்கிறோம். அவுட்டர் மோஸ்ட் ஷெல் பாருங்க, இதுல 2s2 2p1 3s2 4s2 5s2. சரி, இதுக்கும் இன்னர்ட் பேர் எஃபெக்ட்டுக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கும் என்ன அப்படின்னா இந்த ஹெவி மெட்டல் பாருங்க, இது வந்து ஒரு நியூக்ளியஸ் நம்ம எடுத்துக்கிறோம் ரைட்டுங்களா. இந்த நியூக்ளியஸை சுற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் ஷெல் போடுறேன். இது வந்து அவுட்டர் ஷெல்லு, இந்த மாதிரி ஷெல்ஸ் வந்து நான் போட்டேன் ரைட். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்போதுமே பக்கத்து இது எல்லாம் ஃபஸ்ட்டு இது வந்து என்ன அப்படின்னா அந்த ஆர்கான் கிரிப்டான்ஸ் இன்னர்ட் கேஸோட கொஞ்சம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய அதாவது இந்த 2s2 இருக்கட்டும், 3s2 இருக்கட்டும், 4s2 இருக்கட்டும், 5s2 இருக்கட்டும், இது எல்லாமே எப்படி இருக்கும் 5s2 அண்ட் 6s2 இல்லைங்களா. 2 3 4 5 6s2 இல்லையா. இல்லை எஸ் ஆர்பிட்டல், இந்த எல்லா எஸ் ஆர்பிட்டலும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா மோர் ஸ்டேபிளாக வந்து இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் எலக்ட்ரான்ஸை வந்து ரிலீஸ் பண்ணாது அவுட்டர் ஷெல்ல இருந்து. ஆனால் அவுட்டர் ஷெல்ல இருக்கக்கூடிய இந்த 1 2p1 இதெல்லாம் வந்து என்னவா இருக்கும் பாருங்க. இந்த 2p1 3p1 அடுத்தது 4p1 5p1 6p1 இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் லெஸ் ஸ்டேபிள். இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் லெஸ் ஸ்டேபிள். நல்லாவே எழுதுறேன். இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் லெஸ் ஸ்டேபிளாக வந்து இருக்கும் இல்லைங்களா. ஓகே ரைட். அதாவது 2s1 3s1 4s1 5s1 6s1 எல்லாமே வந்து எப்படி இருக்கும் லெஸ் ஸ்டேபிளாக இருக்கு. ஏன்னா அவுட்டர் மோஸ்ட்ல ஒரே ஒரு தனியாக வந்து இருக்கு இல்லை. அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய 2s2 3s2 4s2 5s2 6s2 இதெல்லாம் எப்படி இருக்கும் மோர் ஸ்டேபிளாக இருக்கும் இந்த ஹெவி மெட்டல்ஸில். அதுக்கிட்ட உள்ள கேரக்டரைசேஷன் என்ன பாருங்க. இது வந்து ஒரு நியூக்ளியஸ் நான் வந்து எடுத்துக்கிறேன். இதை சுற்றி உங்களுக்கு வந்து ஆர்பிட்டல்ஸ் இருந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது எஸ், அடுத்தது இருக்கக்கூடியது பி இல்லையா. ஏன்னா இந்த 3s2 4s2 5s2 எல்லாமே இங்கே இருக்கும். இந்த 2p1 3p1 இதுக்கு இருக்கும். இப்போ இது என்ன பண்ணும், இது மோர் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இந்த நடுவில் ரெண்டுத்துக்கும் நடுவில் பாண்டிங் வந்து இந்த இன்டர்ஷெல்லுக்கும் அந்த உட்கருக்கும் மீன்ஸ் அந்த நியூக்ளியஸுக்கும் இந்த எஸ் ஆர்பிட்டாலுக்கும் நடுவில் பாண்ட் வந்து அவ்வளவு சீக்கிரமாக ஃபார்ம் ஆகவே விடாது. அதே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பி ஆர்பிட்டலோட ஃபார்ம் ஆகுமா அப்படின்னா இது வந்து எலக்ட்ரானை லாஸ் பண்ணிடுது இல்லையா.
அப்போ என்ன நடக்கும் அப்படின்றத சொல்கிறது தான் இன்னட் பேர் எஃபெக்ட். இதுக்கு கரெக்டான டெஃபினேஷன் சொல்லணும் அப்படின்னா என்னன்னா, the 2 electron is present in the outermost shell, 2 electrons in outermost orbital or shell. 2 electron is present in the s orbital கூட சொல்லலாம். outermost shell. 2 electrons in outermost s orbital. outermost s orbital. 2 electron outermost s orbital இருக்கு. அது மட்டும் இல்லாம outermost shellல ஒரு p orbitalum இருக்கு. பாருங்க 3s2 3p1 4s2 4p1 5s2 4p1 வந்து இருக்கு இல்லையா? அப்ப 2 electrons in the outermost s orbital of heavy metal do not want to join the chemical reactions. In heavy metal என்ன பண்ணோம்? இது வந்து இது சொல்லலையா? இது வந்து என்ன பண்ணோம்? இது வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்காது. எதுக்குன்னா கெமிக்கல் பாண்டிங் ஃபார்ம் ஆகிறதுக்கு. do not participate in chemical reaction. Why அப்படின்னு கேட்கலாம். அதுக்கு நம்ம காரணம் என்ன சொல்றோம்? இந்த ஹெவி மெட்டல்ஸ். ஏன் இந்த ஹெவி மெட்டல்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் ஆகாது? இட் இஸ் more stable, this is the less stable. அதனால தான் பார்ட்டிசிபேட் ஆகல அப்படின்னு சொல்றோம். இதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட். என்ன ஃபேமிலி என்ன குரூப்ல இருக்கு, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படின்றத நம்ம படிச்சோம். ஓகேவா? இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் அடுத்தது நம்ம கார்பரேட் ஃபேமிலி பார்ப்போம். இல்ல ஏதாவது டவுட் இருந்தா அடுத்ததுல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ் அண்ட் தேங்க்யூ லிசன்.